ஒரு கராரான கிழவியை பார்த்து ஊரே மிரண்டோடுது. அந்த அளவுக்கு அந்த கிழவி என்ன பண்ணா, அந்த கிழவி கடைசியில் ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணுது. அந்த சம்பவம் என்ன அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான படத்தை தாங்க இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ தாய் கிழவி. படம் எப்படி இருக்குன்னா பக்கா மாசாக இருக்குங்க. ஒரு கிழவி அதோட வாழ்நாளில் அதுக்கு நடக்கிற சில சம்பவங்கள், அந்த கிழவி என்னென்னலாம் பண்ணியிருக்கு, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து அது பேரம்பேத்தி குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாட்டி என்ன விஷயங்களை சொல்லி தராங்க அப்படின்ற ஒரு அற்புதமான லைனை வேற லெவல் பண்ணியிருக்காங்க. படம் முழுசுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. கேரக்டராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறத விட கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாதுங்க. படத்தில் நிறைய சாங்ஸ் எல்லாத்தையுமே இவங்களோட சீனுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணி பழைய படங்களோட சாங்ஸு வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவிஸோட அந்த சாங்ஸோட அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் சீனில் மெர்ஜாய் வரும்போது அப்படியே தரமாக பண்ணியிருக்கீங்க பாஸ். வேற லெவல் சம்பவம் அப்படின்ற லெவலுக்கு மெய் மறந்து பார்க்குற அளவுக்கு படத்தில் அவ்வளோ உணர்ச்சி ததும்பல்கள் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, ஒரு பெண் எப்படி தன்னோட வாழ்க்கையை வாழணும், யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கையேந்து நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான மெசேஜை ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனில் வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷனுக்காகவே படத்தை இன்னும் ஒரு 2-3 வாட்டி கூட பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு நெஞ்ச தொட்டுருக்கிற படம் தாங்க தாய் கிழவி. படத்தில் தாய் கிழவியாக வந்திருக்கிற ராதிகா சரத்குமார் பார்த்தீங்க அப்படின்னா மிரள விட்டுருக்காங்க. யாரையா இது, ராதிகாவா இது அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க மேக்கப்லையாக இருக்கட்டும், அவங்களோட காஸ்டியூம்ஸ்லையாக இருக்கட்டும், அவங்களோட கம்ப்ளீட் ஸ்டைலையே ஒரு கிராமத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பாட்டிலாம் இருக்கும்ல அந்த லெவலுக்கு மாற்றிருக்காங்க. அந்த பாட்டி என்ன மாதிரி டைப் அப்படின்றதுக்கு அந்த இன்ட்ரோவில் வர சீன்ஸை வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அப்பா அதெல்லாம் சொல்லி மாளாதுங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கு. அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள் எல்லாம் சின்னதாக மாண்டேஜாக கொடுத்து இந்த பாட்டியோட கேரக்டர் என்ன அப்படின்றத பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. என்னடா ஸ்டார்டிங்கில் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்களை ரிவீல் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பாட்டி யார், அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இப்படிலாம் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில தேடல்கள் இருக்கும். அந்த விஷயத்துலையும் நம்ம இயக்குனர் பார்த்தீங்கன்னா கதையோட சுவாரஸ்யம் குறையவே குறையாம எல்லா இடத்துலையும் சீரியஸான நிறைய விஷயங்களை, காமெடியும் உணர்ச்சி ததும்பலாக இருக்கிற விஷயங்களை ஆத்மார்த்தமாக உணர்ற அளவுக்கும் எடுத்துருக்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க. தியேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண் கலங்கிறதுக்கும் சரி, கைத்தட்டி சிரிக்கிறதுக்கும் சரி, ரொம்ப அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கும் சரி, எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்பேஸையும் ஃபில் பண்ணி குடும்பமாக போய் ஒரு படம் பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டு ஒரு ஃபீலில் வரதுக்கு ஒரு சூப்பரான மூவினா இந்த படம் தாங்க தாய் கிழவி. ஸோ இந்த படத்தை யாராவது பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு யோசனைலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 கொடுக்கலாம். மீதி இருக்கிற 0.5 ஸ்டார். ஏன் அப்படின்னா பெண்களை பற்றி இந்த அளவுக்கு பேசியிருக்கிற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை ரொம்ப மட்டமாக காட்டியிருக்காங்க. ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். அந்த விஷயத்த பண்ணியிருக்க தேவையில்ல. பட் டீப்பாக காட்டலைனாலும் அவங்க சொல்லியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக தான் இருந்துச்சு. ஆண்களை காட்டியிருந்தது அது படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த கிளவி பண்ணுற ஒரு சீன்லேயே என்னடா இவ்வளோ மோசமாக ஆண்களை காட்டியிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கு. மற்றபடி ஓவரால் ஃபீல் குட் மூவி. ஸோ மறக்காமல் போய் படம் பாருங்கள்.